சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். அப்போ என்னையே நீங்கள் நண்பர்னு சொல்கிற நீங்கள் கரூர் மரணத்துக்கு என்ன ஏன் சார் நீங்கள் பலிகடை ஆக்குனீங்க அப்படின்னு பயங்கரமாக கேட்டார் அவர். நடிகர் விஜய் இன்னும் அரசியல்வாதியாக மாறவில்லை. அப்படியே சொல்கிறீங்க? நீங்கள் நேற்று பேசும்போது நான் அதை பார்த்தேன். திமுக இந்த பலிக்கு காரணம் இது திமுக ஆதரவான கருத்தல்ல, திமுக தான் தூண்டிவிட்டார்கள் என்று சொல்வதற்கு என்னிடத்தில் எந்த ஆதாரமும் இல்லை. இப்பவே வேலூருக்கு அப்புறம் எனக்கு கிடைக்கிற தகவல் மக்கள் நீங்க உங்க கருத்து 10% கீழே வர்றதா என இவர் பேச 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 மக்கள் இவர் மேல் நம்பிக்கை குறைஞ்சிட்டே வருது. 2 நாளைக்கு முன்னாடி திருச்சியில் நாம் தமிழர் கட்சி 1 லட்சம் பேர் கூடினாங்க. அங்கே இந்த சத்தம் வரல. அப்போ இங்கே சத்தம் வருதுன்னா அப்போ இங்கே ரசிகர்கள், அங்கே தொண்டர்கள். ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் கசாலி. இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியல் பரபரப்பாக இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக பரபரப்பாக இருந்தே ஆகணும். ஏன்னா நேற்று எஸ்ஐஆரோட ஃபைனல் லிஸ்ட் வந்திருக்கு. அதில் ஏகப்பட்ட பேரை ஆப்படிச்சிருக்காங்க, முடிஞ்சிருக்கு. அது உண்மையிலேயே அவங்க பண்ணது கரெக்டாக தப்பாங்கிறதால விவாதத்துக்குரியது. ஆனால் இப்போ இந்த நேரத்தில் இந்த மாதிரி அரசியல் கட்சிகளோட தொகுதி பங்கீடாக இருக்கட்டும், அல்லது புதுசாக பிறந்த குழந்தை அது ஏகப்பட்ட பேரை காவு வாங்கியிருக்கு. இப்போது நேற்று வேலூரில் அது பேசின பேச்செல்லாம் அந்த குழந்தை, அந்த குழந்தை விஜய் என்ன பண்ணியிருக்காரு, அவர் பேசின பேச்சு அது என்ன விதமான தாக்கத்தை இந்த கூட்டணிக்குள்ளே ஏற்படுத்தும், இல்லை தமிழக மக்கள் மனசில் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நமக்கு அவர் இந்த அரசியல் வியூகம், சர்வதேச பகுப்பாய்வு எல்லா விஷயத்தையும் தன்னோட பாணியில், தன்னோட பார்வையில் ஆழ்ந்து சிந்தித்து இதை வெளிப்படுத்தக்கூடிய திரு சுஃபியான் அவர்கள்ட்ட நம்ம சந்தேகத்தெல்லாம் கேட்க போகிறோம். அதை எப்படின்னா நம்ம கடந்து சும்மா கேஷுவலாக பேசுகிற மாதிரி இருக்கும். நம்ம வாசகர்களுக்கும் நேயர்களுக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதை பற்றி அவர்கிட்ட பேசணும். சார் வாங்க சார். ரொம்ப நன்றி சார். சரி, அதான் இப்போ நம்ம சொன்ன மாதிரி. ஆமாம் சார். புதிதாக பிறந்த குழந்தை, இந்த குழந்தை பிறந்து வந்ததுலேருந்து ஒவ்வொரு இடமாக காவு வாங்கிட்டே வருது அப்படிங்கிறது அவரை பற்றி குறை இல்லை. எந்த கட்சி இருந்தாலும் அந்த கட்சி ஆரம்பிக்கும், ஒரு கூட்டம் போடும். இவங்க கூட்டம் போடுற இடத்துலலாம் மரணங்கள் நடந்துகிட்டே இருக்குது. இதையும் தாண்டி அவர் நேற்று ஒரே ஒரு விஷயத்தை நான் என்னோடய சந்தேகத்தை கேட்டுக்கிறேன். நீங்கள் எனக்கு ஒரு நண்பர் இருக்கார், அவர் பேர் திரு ஸ்டாலின் சார். அவர் என்ன சொன்னார், ஒரு பத்திரிகையாளர் கேள்விக்கு, இங்கே தமிழ்நாட்டில் எனக்கு எதிரிகளை கேட்டார், எல்லாமே எனக்கு நண்பர்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ நம்மளும் நண்பர்கள் தானே. அப்போ என்னையே நீங்கள் நண்பர்னு சொல்கிற நீங்கள் கரூர் மரணத்துக்கு என்ன ஏன் சார் நீங்கள் பலிகடை ஆக்குனீங்க அப்படின்னு பயங்கரமாக கேட்டார் அவர். இந்த கேள்வி நியாயம் இருக்கா இல்லையா, இல்லை அவர் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் அந்த டைமில் அவர் நடந்துக்கிட்ட விதம், இதெல்லாம் உங்கள் பார்வையில் எப்படி இருக்குது? இது நம்ம மக்கள் ஓட்டு போடும் போதோ அல்லது அது யோசிக்கும் போதோ தாக்கம் எதுவும் ஏற்படுமா? முதல்ல ஒரு பதில் என்னவென்றால், ஓகே, அரசியல்வாதிகளுக்கு ஒரு சிறப்பு இயற்கையோ இறைவனோ கொடுத்தது மறக்கும் சக்தி தான். வாக்காளர்களுக்கு மறக்கும் சக்தியை வாக்களிக்கும் நேரத்தில் இறைவன் அதிகமாகவே கொடுக்கிறானோ என்று எனக்கு ஒரு எண்ணம். ஓகே, சரியான விஷயம்தான். இப்போ நீங்கள் திமுகவை பற்றி பேசும்போது நான் சொல்கிறேன், திமுகவின் மீது ஏராளமான புகார்கள் எக்ஸிஸ்டிங் இருக்கு. பாலியல் குற்றச்சாட்டுகள், சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள், சட்ட நடவடிக்கைகள், வாக்குறுதிகளுடைய விவகாரங்கள் எல்லாமே இருக்கிறது. ஆனால் இப்போது பாருங்கள், இப்போ பிப்ரவரி மார்ச் மாதத்தில் பார்த்தால் அதை பற்றி யாரும் பேசுவதாக தெரியவில்லை. அதுதான் திமுக மட்டுமில்லை, அதிமுகவோ பிஜேபியோ எல்லா கட்சிகளுக்கும் லாபம் தரக்கூடிய இயற்கை இறைவன் அமைத்து கொடுத்த பெரிய அரண் என்பதை நான் முக்கியமாக இதில் சொல்லுவாங்க. அதாவது மறதி என்பது மனிதனுக்கு வரம். அந்த வரம் அரசியல்வாதிக்கு சற்று அதிகமான வரமாக இருக்கும் போல இருக்கு. இப்போது மரணம் நடக்காத வீடு எங்கே உண்டு? இல்லை. அப்படி இருந்தால் இந்த உலகம் அழுகையின் உலகமாகவே மாறிடும். ஆமாம்.
எல்லா வீட்டிலும் தாயும் பிள்ளையும் தந்தையும் சகோதரர்களும் மரணித்திருப்பார்கள். ஆனால் யாரும் அழுகுவதில்லை, அதோடு முடிந்தது. அப்படித்தான் தவறுகளை மன்னிக்கிட மாண்புகளை நமது வாக்காளர்களுக்கு அதிகமாக இறைவன் வழங்கினார். மறப்போம் மன்னிப்போம் அடுத்த கட்டம். ரைட், ஓகே. இது திமுகவுக்கு இந்த முறை, திமுகவுக்கு அல்ல எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்மையை இட்டு கொடுத்திருக்கிறது. ஒன்று. ஓகே. இரண்டாவது, நீங்க கேட்ட கேள்வி, நடிகர் விஜய் இன்னும் அரசியல்வாதியாக மாறவில்லை. அப்படியே சொல்றீங்க? நேற்று தான் 39 நிமிஷம் பேசியிருக்கிறார். பேசுற போது அந்த பேச்சில் எதுவுமே ஒரு மெச்சூரா தெரியல. ஒரு தலைவன் எப்படி பேசணும்? ஆனால் ஜென்சி கிட்ட இப்போ நமக்கெல்லாம் பார்க்கும்போது அப்பா தலைவன் அடிச்சு தூள் கிளப்புறாரியா அப்படின்னு வருது. அதுல அந்த அந்த கண்டெயின் பண்ணக்கூடிய கூட்டம் இருக்கு பாருங்க, அடைக்கப்பட்ட கூட்டம் அவ்வளவுமே சினிமாக்காரர்களின் கூட்டம். சினிமா ரசிகர்களின் சினிமாக்காரர்கள் அல்ல, அவருடைய ரசிகர். ஏன்னா அந்த சத்தத்தினுடைய இதை காது செவிப்பறை பறந்துடும். அவ்வளவு பயங்கரமான சத்தம். பொதுமக்கள் சத்தம் போட மாட்டாங்க. புரியுதா? பெண்களோ பொதுமக்களோ வயது முதிர்ந்தவர்களோ 50 வயதுக்கு மேற்பட்டவர்களோ ஊனெல்லாம் யாருமே சத்தம். அப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன குறுக்கீடு தான். 2 நாளைக்கு முன்னாடி திருச்சியில் நாம் தமிழர் கட்சி 1 லட்சம் பேர் கூடினாங்க. அங்கே இந்த சத்தம் வரல. அப்போ இங்கே சத்தம் வருதுன்னா அப்போ இங்கே ரசிகர்கள், அங்கே வந்து தொண்டர்கள். ஏன்னா நாம் தமிழர் சீமான் மீது எனக்கு நிறைய கருத்து வேறுபாடு உண்டு. ஆனால் நாம் தமிழர் தொண்டர்களின் மீது எனக்கு கருத்து வேறுபாடு. தொண்டர்கள் மீது வேறுபாடு, கருத்து வேறுபாடு இல்லை. ஏன்னா அதான் நேற்றுவத்தை கேட்டான், நீங்க வந்து எல்லா உளவாளிகளும், நீங்க வந்து உழைப்பாளர்களும் உளவாளி, அது என்னது உழவர்களும் ஆட்சிக்கு அரசாங்க வேலைக்கு போகணுங்கிறீங்க. ஏயா 234 பேர்ல ஒருவனை கூட போடல. அவ்வளோ டாக்டர் மருத்துவர் பட்டியல் படிச்சவர் போட்டிருக்கான். உனக்கு ஒரு நீதி, மற்றவனுக்கு வேதியா? உன் பிள்ளைய வந்து அமெரிக்கன் ஸ்கூல்ல சேர்த்து விட்டுருக்க. பார்த்துருப்பீங்களா? பார்த்தேன். அப்ப மற்றவங்க எல்லாம் ஆடு மேய்க்கிற தொழிலா அரசு தொழிலா பணமரையாரு, ஆடு மேயே, பால் பீச்சு, நீ மட்டும் ஈஸியா தங்கியிருக்க அப்படின்னு கேள்வி எல்லாம் கவனமா. இப்போ நம்ம கூட கமெண்ட்ஸ் எப்படி வர்றது? பாசிட்டிவா வருது, நெகட்டிவா ரெண்டுமே வரும். ஆனா நெகட்டிவா வர்றதையும் பாசிட்டிவா நம்ம எடுத்துக்கிறோம். விஜய் சொன்னது நேற்று ஃபுல்லா அரசியல். ஒரு தலைவன் என்ன பேசணும், முதல்ல அந்த ஸ்டைல, அந்த மாடலேஷன், இந்த பாடி மாடரேட், அந்த இதெல்லாம் வந்து மாற்றணும். எப்படின்னா, ஒரு தலைவன், ஒரு சரியான நிதானமான தலைவன் யாரை பார்த்து பேச்சை கற்றுக்கிடணும்? பேரறிஞர் அண்ணாவை பார்த்து கற்றுக்கணும். புரியுதா? டாக்டர் எம்ஜிஆரை பார்த்து கற்றுக்கிடணும். நான் சொல்றேன், கருணாநிதி அவர்களை பார்த்து கற்றுக்கொள்ளணும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஏன் பெருந்தலைவர் காமராசரை பார்த்து கற்றுக்கிடணும். அதுல சிலேடைகளோ அடுக்குமொழிகளோ இருக்காது. யதார்த்த நடைய மக்களுக்கு அழகாக சொல்லுவாங்க. விஜயகாந்த் அதே மாதிரி பேசுவார். நடிகர் விஜயகாந்த் ஐயா அவர்கள் கோபப்பட்டாலும் யதார்த்தமாக பேசுவார். ஆனா இன்னைக்கு இப்ப சீமான் கொஞ்சம் ஆக்கிரமிச்ச பேசினாலும் அவர் ஒரு அரசியல் தலைவராகத்தான் இருக்கார். இப்ப நீ பேசுறது இன்னுமே சினிமாவா தானே இருக்கு. மாமோ, அங்கிள் அங்கிள், இதெல்லாம் என்ன? அதை விட்டுட்டாரு. இப்போ வந்து ஸ்டாலின் சார், இப்போ சார் சொல்லிருக்காங்க. இல்ல ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு. நீங்க சொல்லிருக்காங்க இது அக்லியா இருக்கு, பில்தியா இருக்கு, அசிங்கமா இருக்கு, அருவருப்பா இருக்கு. அப்படி சொல்ல ஒரு தலைவரா வந்துட்டா அதுக்குரிய கண்ணியம். சரி, இதுல முக்கியமா கேட்க வந்த இதுல இந்த பேசினார் இல்லையா, பேசினார். அப்படி பிரிச்சு பார்த்தோம்னா அவர் வந்து 2-3 விஷயம் சொன்னாரு. போட்டிங்கிறதே தாவேகாவுக்கும் டிவிகே அண்ட் டிஎம்கே போட்டி, அது ஒரு பக்கம் திரும்ப ஒரே மாதிரி பேசினாரு. அப்புறம் எனக்கு எதிரி வந்து ஸ்டாலின் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அது ஒரு. இன்னொன்று வந்து முக்கியமாக சொன்னது வந்து அவர் வந்து எனக்கு எல்லாருமே நண்பர்கள்னு சொன்னார். ஆனால் என்னை ஏன் சார் வந்து கரூர் விஷயத்தில் இப்படி என்னை பலிகடை ஆக்குனீங்க அப்படின்னு ஆதங்கப்பட்டு பேசினார். அந்த ஆதங்கம் உங்களோட பார்வையில் எப்படிங்கிறத எனக்கு வந்து நீங்கள் பிரித்து பேசுனா எனக்கு சந்தோஷம். ரொம்ப முக்கியமான விஷயம் கேட்டுக்கிட்டீங்க. கான்ஸ்பிரசி தியரி இருக்குன்னா இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஓகே, ஐ டோன்ட் ஹேவ் எனி ஐடியா. ஓகே, திமுக இந்த பலிக்கு காரணம் இது திமுக ஆதரவான கருத்தல்ல, திமுக தான் தூண்டிவிட்டார்கள் என்று சொல்வதற்கு என்னிடத்தில் எந்த ஆதாரமும் இல்லை. ஆனா அவர் சொல்றது விஷயம் சொல்றாரு, அவர் சொல்றாரு இல்ல, அது அவங்க சந்தர்ப்ப அவங்க பக்கமா இருக்கிற பத்திரிகை முதல் எல்லாமே பேச என்னன்னா, ஒன்று செந்தில் பாலாஜி 1/2 மணி நேரத்தில் வந்துட்டாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து நம்ம அன்பில் பையன் டக்குன்னு வந்து கிளம்பி வந்துட்டார். இவர் முதலமைச்சர் வந்துட்டாரு. அதுக்கப்புறம் துணை முதல்வர் துபாயிலேருந்து கிளம்பி வந்து காலையில் வந்து சேர்ந்துட்டாரு. இவங்கெல்லாம் எப்படி வர முடிஞ்சிச்சு? இவங்கெல்லாம் எல்லாம் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கங்கே பார்த்தா கழுத்தை மிதிச்சாங்க, கழுத்தை நெரிச்சாங்க, அப்படின்னு ஏகப்பட்ட இது வந்து சேர்ந்துச்சு. ஆனால் எல்லாத்துக்குமே வீடியோ ஆதாரத்தில் இது முழுமையாக இல்லை. ஆனால் மரணம் நிகழ்ந்துருச்சுல்ல, நிகழ்ந்ததுக்கப்புறம் இவங்க திமுக நடந்துக்கிட்ட விதமும்
தாவேக்கா நடந்துக்கிட்ட விதம் நம்ம இந்த கேட்குறதே, இவர் தாவேக்கா நடந்துக்கிட்ட விதம், உடனே அவர் கிளம்பி ஓடி போனார். 72 மணி நேரம் கழிச்சு வந்து உடனே முதலமைச்சருக்கு அது மொத்தத்துக்கு வந்து ஒரு பெரிய அறிக்கை டார்க் ரூமில் உட்காந்து கொடுத்தாரு. இதெல்லாம் தாண்டி இப்போ வரைக்கும் கரூர் சம்பவத்துக்கு அவர் பொறுப்பு ஏற்றுக்கிறதே இல்லை. இப்போ வரைக்கும் ஏற்றுக்கிட்டல. ஆனால் என்ன ஏன் நீங்கள் பழிகேடு ஆக்குனீங்க அப்படின்னு ஆதங்கப்படுத்தி சொல்றது இருக்குல்ல, இது வந்து மக்கள்கிட்ட என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும்? ஐ திங்க் ஐ ஹோப் தட். ஏன்னா மக்கள்கிட்ட எந்த விளைவையும் ஏற்படுத்தாது. என்னன்னு கேட்டால், பாதிக்கப்பட்டவர்களுக்கு காலமெல்லாம் கண்ணீர் என்கின்ற விளைவு தான். நல்லா கவனிச்சுங்க. பாதிக்கப்பட்ட குடும்பம், இழந்து போன 41 உயிர்கள், அவர்களை சார்ந்தவர்களுக்கு எந்த விதமான இதையும் ஏற்படுத்திட முடியாது. அல்ல, சிலர் வந்து தவறாக அவங்க பேசின பேச்சு எல்லாமே வந்து அவரை பக்கத்தில் பார்க்க முடிஞ்சு, எனக்கு இவ்வளோ பணம் கிடைச்சிருச்சு, 30-40 லட்ச ரூபா கிடைச்சிருச்சு, கவர்மெண்ட் அனுப்பிச்ச 10 லட்சம், இவங்க 20 லட்சம், அப்புறம் காங்கிரஸ் கொடுத்தது, பிஜேபி கொடுத்ததுன்னு சொல்லி இதெல்லாம் சேர்த்து ஒரு 40 லட்ச ரூபா கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த பணம் கிடைச்ச இதில் வந்து இதை கொஞ்ச நாளைக்கு மறந்து அவங்க மறந்தாலும் உறவுகளை இழந்த விஷயம் வந்து அவ்வளோ ஈஸியாக மறக்க முடியாது. அதை வந்து தனிமையில் இருக்கும்போது வரும், ரொம்ப கொச்சப்படுத்த முடியும்னு நான் நினைக்கிறேன். அது ஆனால் இப்போ இதில் என்னன்னா 2 விதமாக பேசுவார்கள். திமுக ஆதரவாளர்கள் திமுகவின் மீது எந்த தவறும் இல்லை என்று சொல்வார்கள். இவருடைய ரசிகர்கள் திமுக சதி செய்ததை சொல்வார்கள். திமுகவுக்கு எதிரான மாற்று கட்சியினரும் இவர்தான் காரணம் அல்ல, திமுக தான் காரணம் என்று சொல்வார்கள். ஆக மொத்தத்தில் உனக்கு வந்த விதிக்கு நான் என்ன செய்வது என்பதுதான் 2 கட்சியினுடைய நிலைமை. முடிஞ்சு போச்சு. இது வந்து நான் மறுபடியும் சொன்ன முதல்ல ஆரம்பிச்சேன்னா அதுதான் பதில். இழப்பானுக்கு இழந்தது தான். அது காலத்துக்கும் கண்ணீர் தான். அது எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தாது என்றாலும், நீங்கள் சொன்ன 2வது பாயிண்ட், இவர் ஒரு மனித தன்மையாக அதில் நடந்து கொள்ளவில்லை. இதை நான் கடுமையாக குற்றம் சாட்டுகிறேன். சரி, மனித தன்மையாக ஏன் நடந்துக்கலன்னா, உன்னுடைய டான்ஸு, உன்னுடைய ஆட்டம், பஸ்ஸில் போகிறது, இப்படி ஆடுறதெல்லாம் சரி, நீ செத்தே போயிருந்தாலும் ஸ்பாட்டில் நின்றுக்கணும். நிற்கல. ஒரு மனுஷ தன்மை இல்லையே உன்ட்ட. நிற்கல, மனுஷ தன்மை இல்லையே. அப்புறம் என்ன இப்போ நீங்க ஒரு தலைமை நான் என்ன செஞ்சிருக்கணும்? நீங்க உலகத்துல வரலாற்றை நான் படிச்சு எவ்வளவோ குடிக்கிறோம். அவர் முதல் முறையா வேற மாதிரி பண்ணியிருக்கிறாரு. ஆறுதல் சொல்றதுக்கு வீட்டுக்கு வர வச்சு, இந்த பக்கம் வர வச்சு ஆறுதல் சொல்றாரு. எவ்வளவு பெரிய கேவலம். சரி, இது சரி. இதே விஜய், நீ தூத்துக்குடி போனால, தூத்துக்குடிக்கு விஜய் போனீங்க, திரு ரஜினிகாந்த் போனாங்க. ஏங்க தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை போராட்டத்தில் 13 பேர்கள் பரீட்சை எழுதி வைத்து காத்திருந்த 13 வயது பிள்ளை வாயில் துப்பாக்கி, கல்யாணம் முடித்து அந்த மாலை வாசனை கூட மறையாத இளம் தம்பதி மாப்பிள்ளை இறந்து போனான். எத்தனை பேர்கள் வேடிக்கை பார்த்தவர்கள். அந்த இடத்துக்கு விஜய் போனீங்களே, பைக்ல போய் அன்னைக்கு யாரும் சாவடிக்கலையே ஒண்ணு, ரசிகர்கள் தான் அங்க இருந்தான். ஆமா, அன்னைக்கு நீ நடிகன் தானே, அப்ப ஏன் போகல சார்? அன்னைக்கு புகழ் உச்சியில தான் இருக்க, ஏன் சார் போகல? நீங்க போகணும் சார். நீங்க போய் அப்ப என்ன செய்வாங்க, போலீஸ் உனக்கு அதிகமாக பந்தோபஸ்து தரும். ஏனென்றால் அனர்த்தம் நடந்து விட்டது, துயரம் நடந்து விட்டது, இனி போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கவில்லை என்றால் பெரும் சிக்கல் வந்துவிடும் என்பதை யாரு இவரு உணர்ந்து நடத்திருப்பாங்க. அங்க இருந்திருக்கணும். பெர்மிஷன் கிடைக்கலன்னு கோர்ட்டை அணுகியிருக்கணும். உடனடியாக ஒரு ஸ்பெஷல் பெட்டிஷன் ஒன்று அப்ளை பண்ணியிருக்கணும். உடனே நான் போகணும், இந்திய மிலிட்ரி கொண்டு வந்து இந்த மக்களை போய் பார்க்கணும். நீ போகலையே. ஒன்றும் பனையூர்லேருந்து ஏன் போனால் பட்டணப்பாக்கத்தில் போய் உட்காந்துட்டு இப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு மாமா, இதெல்லாம் ஒரு அரசியல். நான் இது விஜய்க்கு எதிரானவன் இல்லை, எனக்கு எந்த கட்சியும் இல்லை. நான் ஒரு பத்திரிக்கைக்காரனா என்னுடைய பாயிண்ட். மக்கள் அழிஞ்சு போயிட்டாங்க, என்னுடைய பிள்ளைகள் இறந்துட்டாங்க. இப்போ எங்களுக்கு வேதனை வருது. சேலத்தில் வர ஒரு வடநாட்டு சகோதரன் இறந்து போய் இதெல்லாம் வந்து அவனுக்கு வந்து ஒரு இது கூட சொல்ல என்ன சொல்றது, வருத்தம் கூட தெரிவிக்கல. அதுக்கப்புறம் திரு ஸ்டாலின் 3 மணிக்கு போனது அரசியல். உடனடியாக அவர் பேர் என்னது, பாலாஜி போனது அரசியல் இருக்கலாம். அன்பில் மக அது அப்பார்ட் ஃப்ரம் தேர். முதல்ல ஒன்று தப்பு என்னன்னா, நிர்வாக திறமையற்ற உனது ஆட்கள். ஒரு அண்ணன் இந்த களத்தில் இவ்வளோ பேர் ஒன்றும் நடக்கலை. விக்கிரவாண்டில் நடந்திருக்கு, மதுரையில் நடந்திருக்கு, ஏற்கனவே அங்கே வந்து மரணங்கள் நடந்திருக்குல்ல. விக்கிரவாண்டியில் நடந்துச்சா இல்லையா? விக்கிரம் நடந்துச்சு, மதுரை நடந்திருக்குல்ல. அப்போ நீ இவ்வளோகான குறுகலான சந்தில் அண்ணா ஒரு 40,000 பேர் வந்தால் என்ன செய்யறது? உனக்கு யோசனை வேணாமா? 8 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் பின்னாடி ஓடி வரானே, உனக்கு மண்டையில் மூளை இல்லையா? நேற்று வந்து வேலூரில் பேசும்போது என்ன சொன்னீங்க? பேச்சு முடிச்சுட்டு அவர் சொல்கிறார், நீங்கள் கேட்ட கேள்விக்கு பேசி முடிச்சுட்டார். ப்ராம்ப்டரில் பார்த்து ஒரு அறிவிப்பு, நான் வேலூர்லேருந்து பேச்சை முடிச்சுட்டு மெட்ராஸ் போகிறேன், என்னுடைய வண்டிக்கு பின்னாடி யாரும் வராதீங்க, என்னுடைய இடதுபுறம் வலது பக்கம் சைட்லேயும் வராதிங்க.
இந்த யோஜனையா அப்ப இல்ல, அப்ப இல்ல. வண்டியை தூக்கி பின்னாடி வந்தானே அப்பனை நிறுத்தி இருக்கணுமா இல்லையா? அங்க நிறுத்தணும். 41 பேர் சனக்காடு பணக்காடாக மாறியவுடன் ஒன்றும் தெரியாதவுடன் இடத்தை ஓடி உயிருக்கு பயந்து தப்பி திருச்சியிலிருந்து வெளியே தப்பி போறாங்க. இப்ப என்ன தலைவன்? சோ இதெல்லாம் இதான் கேள்வி. அவர் நாளை வெற்றி பெறுவார், அவர் 15% வாக்கெல்லாம் பெறுவார், அதெல்லாம் தனி. 15% பெறுவார் நினைக்கிறீங்களா? பெறுவார் பெறல, அது சரி. Lot of the speculation is going on. Sir, we don't have any appropriate evidence. Okay. Speculation, so-called speculation. Okay. இப்போ இந்த வேலூர் பேச்சு அவருக்கு சரி, இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். சரி, இப்போ நம்ம கலந்துரையாடல். ஆமா சார், நான் என்னுடைய தரப்புல சொல்லிட்டேன். ஓகே. வேலூர் பேச்சில் அவருக்குன்னு வாக்களிப்பதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள், ஒரு குறிப்பிட்டவர்கள். ஓகே. திமுகவை அதிமுகவை பிடிக்காதவர்கள் விஜய்க்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். ஓகே. அதுல இளம் வாக்காளர்கள் 17 வயதிலிருந்து அதிகபட்சம், 30 வயதிலிருந்து கொஞ்சம் கரவு தான், 40-50 கம்மி. ஆனால் 40-50 இருக்கிறது கடும் வெறுப்புட்டவர்கள். இனி வேணாப்பா, இவனு 67ல இருந்து நாட்டை கெடுத்துட்டான், இவனு திமுக பெரிய கொள்ளக்கார பயிலோ, ஏடிஎம்கே உருப்படாது என்று சொல்றவன் மாற்று வர வேண்டும். அது பிஜேபிக்கு போட மாட்டான். அப்படிப்பட்டவன் இவருக்கு போடுறான். ஆனா அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது நீங்க அதெல்லாம் நியமனம் ஆகணும். இப்போ இந்த மீட்டிங்கை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? என்னுடைய பார்வை சொல்லிட்டேன். மீட்டிங் வந்து வேற சொல்றோம். இப்போ ஒவ்வொரு மீட்டிங்கா வரும்போது ஈவன் ஈரோடு மீட்டிங் வந்து பரவாயில்ல, தலைவன் வந்து திரும்பி வந்துச்சு வந்துட்டான்னு ஒரு இது வந்துச்சு மீட்டிங்ல, நம்பிக்கை வந்துச்சு. அப்புறம் சேலத்தில் வந்து ஒருத்தர் இறந்து போனோன்னா அதுக்கு வந்து வருத்தம் கூட தெரிவிக்காமல் அப்படியே போகிற பக்கம் கிளம்பி போன உடனே என்ன தலைவன் சொல்லிட்டு எல்லார்ட்டையும் பேசு பொருளாச்சு. காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கி கிராமங்களில் மாட்டை ஓட்டிட்டு போகிற ஆள் வரைக்கும் கையில் வந்து யூடியூப் இருக்குது, ஃபோன் இருக்குது, யூடியூப் பார்க்குறாங்க. கிராமங்களுக்கு நான் போய் பார்த்தேன், கிராமங்கள் வரைக்கும் இருக்குது. எந்த மக்களோட பார்வையில் இருந்தும் யாரும் தப்பிக்க முடியாது. அப்படிங்கிறத இவர் பேசின பேச்சு இருக்குல்ல, இன்னும் 2 கூட்டம் போட்டால் போதும் அந்த 25%, 20%, 15% இருக்கு இல்லையா? இப்போவே வந்து வேலூருக்கு அப்புறம் எனக்கு கிடைக்கிற தகவல் மக்கள் வந்து உங்க கருத்து 10%க்கு கீழே வர்றதா என இவர் பேச 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 மக்கள் இவர் மேல் நம்பிக்கை குறைஞ்சிட்டே வருது. ஏன்னா என்னைக்கு நீ வந்து கரூர் வந்து என் மேலே ஏன் குற்றஞ்சாட்டினீங்க அப்படின்னா, உங்களை யார் குற்றஞ்சாட்டினா அது உடனே எடுத்து போடுறாங்க. எந்த தலைவரும் தன் தொண்டர்கள் மரணிப்பதை விரும்ப மாட்டார்கள் அப்படின்னு பெருந்தன்மையாக முதல்வர் சொல்கிறார். உங்களை வந்து எஃப்ஐஆரில் இப்போ பேரை சேர்க்கலை. இப்படி பெருந்தன்மை இருக்கும்போதே நீ இப்படி பேசுனீங்கன்னா அப்போ எல்லாரும் ஸ்டாலின் வந்து குற்றம் சொல்கிறாங்க. நீ ஏன் அன்றைக்கி அரெஸ்ட் பண்ணலை அவர்? ஒரு அட்லீஸ்ட் இவரை விட்டுங்க, புசி ஆனந்தா இருக்கட்டும், ஆதவர்ஜுனாவாக இருக்கட்டும், இவராக இருக்கட்டும், உமல்ராஜ், எல்லாத்தையும் நீ ஏன் அரெஸ்ட் பண்ணலை? ஒருத்தருமே அரெஸ்ட் பண்ணல. நீ ஏன் அரெஸ்ட் பண்ணது உங்கள் தப்பு. அப்போ அரெஸ்ட் பண்ணால் விட பற்றி இப்போ இவ்வளோ பேசுகிறாங்க. அது ஏன் பண்ணலைன்னா, இல்லை அது கரெக்ட் காரணம் இருக்கு. என்ன கணக்கு போட்டாங்கன்னா, இவனை பெரிய மனுஷனாக்கி நமக்கு ஓட்டு போயிருமோன்னு திமுக அது அப்போ பண்ணாங்கல்ல. அது வந்து இப்போ வளர்ந்து நிற்கிது, அந்த விருட்சம் வந்து வளர்ந்து நிற்கிது, சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி இல்லை நேற்று பேசுனதில்லை அந்த சொல்கிறாங்க. அப்போ என்ன மக்கள் மத்தியிலே வந்து நீ என்ன இன்னும் மெச்சூர் ஆகவே இல்லையா அப்படின்னு ஓட்டு சதவீதம் குறைஞ்சிட்டே வருதா? இன்னும் 2 இடத்துல போய் பேசினா போதும் இந்த ஓட்டு இன்னும் குறைஞ்சிரும் அப்படின்னு உங்களுடைய பார்வை. என்னோட பார்வை நான் ஓவரால் பரவாயில்ல, பத்திரிகைக்காரன் சொல்ல போகிறோம். ஆமாம். அப்போ என்னென்னா இது வந்து என்னென்னா இந்த நேரத்தில் நாம் தமிழர் கட்சி கட்டுக்கோப்பாக இருக்காங்களா? அப்போ இங்கே வந்து நாம் தமிழர்லேருந்து கொஞ்சம் விலகி போனவங்க, திமுகலேருந்து கொஞ்சம் விலகி போனவங்க, ஏடிஎம்கே வேண்டவே வேண்டாம்னு சொல்லி அங்கே பிஜேபி எல்லாம் வந்தவங்க, இது வந்து ஒரு 17, 18, 20% இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 7-8% மேலே அப்படி திரும்பி வந்து ஏற்கனவே இப்போ நாம் தமிழர் பரவாயில்லப்பா, திமுக தான் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க, இப்போ 5000 கொடுத்தாங்க எல்லாத்தையும் நல்லது பண்ணிகிட்ருக்காங்க, அண்ணா திமுக வரணும்ப்பா, பரவாயில்ல, எடப்பாடி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கார் வரட்டும் அப்படின்னு, அல்லது பிஜேபி அவங்க வரட்டும் அப்படின்னு இங்கே போனவங்க எல்லாம் திரும்பி வர்றதுனால அங்கே 10% கீழே ஆல்ரெடி வந்துடுச்சு. இன்னும் 2 கூட்டம் போட்டால் போதும் 5% வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு கருத்தாக இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட்டு மட்டும் சொல்லிடுறேன், நம்ம நிகழ்ச்சியுடைய இரவுக்கு வந்துடும். ஆமாம். 1977 அன்றைக்கு என்னுடைய வயது சின்ன வயசு தான், சின்ன பையன் தான், எனக்கு அவ்வளோ நாலேஜ் இல்லாத வயசு, 6 வயசு அப்படி தான் இருக்கும். 80 கொஞ்சம் தெரியும். அப்போ டாக்டர் எம்ஜிஆர் அவர்களும் கலைஞர் அவர்களும் வைகோ அவர்கள் கூட வருவார். நள்ளிரவு 8 மணிக்கு கூட்டம் அறிவிப்பாங்க. விடியற் காலம் 4 மணிக்கு வருவார். திருச்செந்தூர் வஉசி திடல்ல திரு கருணாநிதியுடைய பேச்சு 82, 83, 84 எனக்கு ஞாபகம் இருக்கு. செந்தூர் முருகனுடைய வங்க கடலோரம் ஆதவனுடைய கதிர்கள் என்னும் சற்று நேரத்தில் உதிக்கப் போகிறான்,
இங்கே உதயசூரியன் உதிக்க போகிறான் என்பதை இந்த கருணாநிதியாகிய நான் சொல்கிறேன். ஓகே. சின்ன வயசில் ஐ ரிமெம்பர் ஒன்ஸ் அகேன், ஐ நெவர் ஃபர்கெட் இட் தேர். டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் வரும்போது அதே மாதிரி. ஓகே. அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு களம் தற்போது அங்கே இருந்தது. ஓகே. ஆனால் இன்றைக்கு அந்த மாதிரியான ஒரு களம் இல்லை. முக்கியமாக அந்த மாதிரி ஒரு களத்தில் ஒவ்வொருவரும் தனக்கான தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சிறப்புமிக்க வழியை ஏற்படுத்தி கொடுத்திருந்தார்கள். இன்றைக்கு முழுவதுமாக யூடியூபர்ஸும் மற்றவர்களும் பொய்யும் புரட்டையும் தனக்கு தேவைக்கு ஏற்றவாறு மடைமாற்றம் செய்கிறார்கள். இன்ஃப்ளூயன்சர்ஸ். அது சரியில்லை, அது சரியில்லை. இப்போ நான் சொன்னது விஜய் அவர்களை நான் இப்போ நீங்கள் சொன்னீங்க 10% சொன்னீங்க. ஆமாம். நான் இந்தியா டுடேல 15ன்னு சொல்லியிருக்கு. ஓகே. அவருக்கு 10ஓ 15ஓ கிடைக்கும். வாக்கில் அவருக்கான ரசிகர்கள் மாறப்போவதில்லை என்ன பொறுத்தவரை. அவருக்கான ரசிகர்கள். ஓகே. நான் பொதுமக்களை சொல்லல. ஓகே. அவர் இன்றைக்கு தன்னை நிலைப்படுத்திக் கொள்வது என்ன நிலைப்படுத்திக் கொள்றாரு, தான் திமுகவுக்கு ரைவலுங்கிற மாதிரி ஒரு கொண்டு வர நரேட்டிவ் செட் பண்றாரு. அது எல்லா கட்சிகளும் செலுத்துறது. ஆமா. திமுக காரங்க இன்னும் அவரை கைவிக்க பேசுறதுக்கு பயப்படுறாங்க. அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்க அவரை பத்தி பெருசா ஆக்காதீங்க. உதயநிதியோ சரி ஸ்டாலினோ சரி யாருமே அதுக்கு பதில் சொல்லல. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஆட்கள் அசிங்கமா பேசுறவன் பேசிக்கிட்டு தான் இருப்பான். அவரை அன்னைக்கு கூட திரு நெய்னார் பேசும்போது நடிகை த்ரீசாவோடு பேசிவிட்டு அவர் மன்னிப்பு கேட்டார். அதோட அந்த பிரச்சனை மறைந்து போய்விட்டது. ஆனா இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கான வாக்குகள், நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், வாக்காளர்கள் மறுபடியும் இப்போ சொல்றேன், அதே சிஸ்டம் தான். ஓட்டு பெட்டியிலேயே இவிஎம்மா இருந்தாலும் சரி, குத்தி பெட்டியில போடுறா இருந்தாலும் சரி, வாக்காளர்கள் வாக்குச்சாவடிக்கு சென்றே ஆக வேண்டும். வீட்டில் உட்காந்து யூடியூப்ல பண்ண முடியாது. அப்போ அந்த வாக்குச்சாவடிகளுக்கு மக்களை அழைத்து செல்வது, குறிப்பிட்ட எல்லையில் வெள்ளை கோடு போட்டதற்கு முன்பு வாகனங்களை நிறுத்துவது. எனக்கு நல்ல அனுபவம் இருக்கு. நான் காலையில 7 மணிக்கு ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் வேலை பார்த்துருக்கேன். சிறுபிள்ளையா இருக்கும்போது கூப்பிட்டு வயதான பெண்களை எல்லாம் கையை பிடிச்சி மாலை 5 மணி வரைக்கும் போட்ட வேகம். இதைத்தான் அமித்ஷா சொல்லுவார், பூத் கமிட்டியை நீங்க கண்காணிங்க. இந்த கண்காணிப்பில் தமிழ்நாட்டில் பெஸ்ட் இஸ் தி ஃபர்ஸ்டா இருக்கிறது டிஎம்கே. அதுக்கு சமமாக இருக்கிறது அதிமுக. அம்மா இருக்க வரைக்கும் இன்னைக்கு இருக்கத்தான் செய்து, அதற்கான கட்டமைப்புகள் மாற்றம் இல்லை. அந்த விவகாரத்தில் ஆதவ் அர்ஜுனும் இல்லை, புஷியும் இல்லை, அவர் பேர் என்னது, மீதி உள்ளவங்க கூட எல்லாம் இருக்காங்களே, அருண்ராஜ், அவங்க தலைவர்களே பேர் யாருன்னு தெரியல அந்த அளவுக்கு. அதில் இல்லாத நேரத்தில் இந்த பணியை சிறப்பாக செய்கிற ஒரு வேலையை நான் பார்த்தேன். நாம் தமிழர் தம்பிமார்கள் செய்யறாங்க. அவங்களே காசு இல்லை, ஆளுக்கு ஒரு 1000-2000 போட்டு ஸ்டூல போட்டு உட்கார்ந்து எழுதி. இந்த இது அவங்களுக்கு வாக்குச்சாவடியில போய் போடும்போது இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்னு சொல்றீங்க. பயங்கர இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இதுல திமுக என்ன நடக்குதுன்னா, விஜய் இல்லாத ஊர்களெல்லாம் டிஎம்கே காரங்க இப்போ பலமா தங்களுடைய இதை பண்ணியிருக்காங்க. அதிமுகவும் இருக்கு. அதிமுகவுக்கு ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் கட்டமைப்பு இருக்கு. அதை விட கொஞ்சம் கூட திமுகவுடைய அந்த 5000 ரூபா ரத கஜ துரஜாதிபதிகள், ஆளும் அரசாங்கத்தினுடைய நிர்வாகங்கள், பணங்கள் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் முன்னேறில இருக்கு. அதிமுக இருக்கு. இன்னும் பல கிராமங்கள், பல நகரங்கள், மாநகராட்சி, பேரூராட்சி, ஒன்றியத்துல வாக்காளர்களை பூத் கமிட்டிக்கு கொண்டு சேர்த்து வாக்கு போடக்கூடிய தகுதியும் தரமும் பெறாத வரைக்கும் விஜய்க்கான வாக்கு இவருக்கானது அவ்வளவுதான். வர வாய்ப்பு எப்படியும் ரொம்ப நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம். அடுத்தடுத்த இதுல அடுத்தடுத்துல என்ன அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். ஆமா. ஸோ உண்மையிலேயே எனக்கு இந்த பார்வை இருக்குல்ல, இது ரொம்ப ரொம்ப என்ன, ஒவ்வொருத்தருக்கும் நீங்க பல சகலமும் பார்க்கும்போது நம்ம பார்வை எல்லாம் சேர்ந்து, நீங்க சொல்ற கருத்தை நான் சொல்லல, ஆமா நான் சொல்ற கருத்தை நீங்க சொல்ல, கலந்து பேசுறது ரொம்ப சிறப்பா இருந்தது. அடுத்த ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி சார். Super Sarvana Stores.